எனக்கு பிடிக்கும். ஹை ஸோ ஃபேமிலி வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் வாட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸ் நேம் என்னன்னா சிக்கிட்ட ஃபர்ஸ்ட் எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும். அது என்னன்னா, இனிமேல் என்னோட ஓன் ஸ்டோரி மட்டும்தான் எனக்கு சேனலில் வரும். வெப் சீரிஸை நீங்கள் சீரிஸ் வித் ஆதிஸ் சேனலில் தான் பார்க்க முடியும். அந்த சேனலோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த சேனல்லையும் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, இந்த வீடியோவை நான் சொல்கிற மாதிரி சொல்ல போகிறேன். ஹானஸ்ட் எடுக்கிறதுக்குள்ள போயிடலாம். இன்டர்வியூவில் அவங்க மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே லடா ஓமா வசீன் கிட்ட பேச வந்தா. வசீனை பார்த்து எங்கள் அம்மா கூட என்ன டீல் போட்டிருக்கேன்னு கேட்டா. அதுக்கு அவனும் உண்மையை சொல்லனா உங்கள் அம்மா அப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னான். அதுக்கு இவ்வளோ ஓ அப்படியா, அப்படியே அவங்க சொல்லும் போது நீ அமைதியாக இருந்தேன்னு கேட்டா. அதுக்கு இவன் எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுறேன்னா. கல்யாணமா? என்ன கல்யாணம்? நான் எப்போது உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேனா? அது மட்டும் இல்லாமல் நமக்குள்ள எந்த ஒரு லவ்வும் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு வசீனோ எனக்கு தெரியும் வெயிட் பண்ணுறேன்னு முட்டாள்தனமாக சொன்னான். அப்போ லடாவோ இவனுக்கு பேசி புரிய வைக்க முடியாது, ஸ்ட்ரைட்டாக உண்மையை சொல்லி நான் முடிவு பண்ணி வசீன் நான் சொல்கிறது நல்லா கேளு, நான் ஆல்ரெடி ஒருத்தரை உயிருக்கு லவ் பண்ணுறேன், என்கிட்ட உன் டைமை வேஸ்ட் பண்ணதுன்னு சொன்னான். அதை கேட்டாவா நம்ம குடும்பம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுதே, நாம் எப்படி அவங்க கிட்ட மறுக்க முடியும்னு கேட்டான். அதுக்கு இவ்வளோ ஓ அப்போ என்ன மேரேஜ் பண்ணிக்கணும் ரெடி ஆகிட்டு போல, நம்ம 2 பேருக்கும் ஒரு லவ்வே இல்லையேன்னு கேட்டான். அதுக்கு இவனோ இதுதான் நம்ம பேரண்ட்ஸ்க்கு வேணும்னா அதை பண்ணுவேன்னு சொன்னான். அது கேட்டலாடா என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே இவங்ககிட்ட பேசி எந்த பிரோஜனம் முடிவு பண்ணி லடா டைரக்டா அவங்க அம்மா கிட்டே போனான். இதெல்லாம் எதுக்குமா பண்ணுறீங்க? நான் ஒன்றும் ஆப்ஜெக்ட் இல்லை, என்ன ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க, எனக்கு மனசு இருக்குன்னா. அதை கேட்ட அவங்க அம்மா பட் நான் அம்மா உனக்கு எது நல்லதோ அதை பண்ணுறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னாங்க. அது கேட்டவ நோ இது அப்படி இல்லைம்மா, என்னால் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, என்னால் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னா. அது கேட்ட அவங்க அம்மா இதனால தான் நான் பண்ணேன், நீ இவ்வளோ பிடிவாதமாக இருக்கிறல்ல அதனால தான் இப்படி பண்ணேன், நீ இவ்வளோ பிடிவாதமாக இருக்கல்ல இதனால தான் நான் இப்படி பண்ணேன்னு சொன்னாங்க. அது கேட்டலடாவோ உங்களுக்கு தெரியும்ல அவனை மேரேஜ் பண்ணிக்க எனக்கு துளி கூட விருப்பம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும், அப்படி இருந்தும் நீங்கள் என்னை புஷ் பண்ணுறீங்களேன்னு கேட்டா. அதுக்கு அவங்க அம்மா நீ யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியோ அவங்களே பண்ணிக்கோன்னாங்க. அதுக்கு இவ மா நான் கெஞ்சி கேட்குறேம்மா, இந்த ஒன்றையாவது நானே பண்ண விடுங்க, என் கையில இருந்து இதையும் பறிக்காதீங்கன்னா. அதுக்கு அவங்க அம்மா நோ நீ கண்டிப்பா வசீனை கல்யாணம் பண்ணியே ஆகணும், அவன் தான் அவனுக்கு பெஸ்ட்டுனாங்க. பெஸ்ட்டுன்னு கேட்டோன்னே இல்லடா நீங்க எதை வச்சு பெஸ்ட்டுன்னு சொல்றீங்க, எப்படி இது பெஸ்ட்டுன்னு நீங்க முடிவெடுத்தீங்கன்னு கேட்டா. அதுக்கு அவங்க அம்மா நான் எதை சொல்றேனோ அதான் பெஸ்ட், நீ இப்படிலாம் என்கிட்ட எதிர்த்து கேள்வி கேட்குறல அதுக்கு உனக்கு ரைட் செய்யலைனாங்க. அதை கேட்டவுடனே லடா பயங்கர சைலண்ட் ஆனா. அப்போ லடாவோட மனசுல அப்போ நீங்க என்ன பொண்ணா பார்க்கல, உங்க தேவையை பூர்த்தி பண்ற ஒரு மிஷினா தான் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு அங்கிருந்து போனான். ஸ்ட்ரைட்டாக அவர் ரூமுக்கு போய் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேயே உட்காந்து வச்சுட்டு இருந்தா. ரொம்ப கோவமாகவும் இருந்தா. அப்போ ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வச்சு உடனே ஃபோன் எடுத்து பார்த்தால. அப்போ ஹாஸ்பிட்டல் குரூப்பில் லடா வசீன் மேரேஜ் பற்றி பேசி இவங்களுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நியூஸ் காட்டுத்தி மாதிரி மீடியா எல்லாத்தையும் பரவ ஆரம்பிச்சிது. டாக்டர் ஃபலோடா டாக்டர் வசீனோட மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட் தான் அன்னைக்கு எங்கள் கண்ட்ரியோட ஹாட் டாப்பிக்காகவே இருந்தது. நானும் அதே தான் பார்த்துட்டு இருந்தேன். லடாவோட நேம் பக்கத்தில் இன்னொருத்தர் பேர் பார்க்கும்போது எனக்கு பயங்கரமாக அழுக வந்தது. அழுதுகிட்டே அந்த ஆர்டிக்கலை படிச்சுட்டு இருந்தேன். அப்போ கரெக்டா லடா வீட்டுக்குள்ளே வந்து நான் கண்ணீரை தொடச்சிட்டு அவனை உள்ள இன்வைட் பண்ணேன். லடா என்கிட்ட வந்து நீ அந்த நியூஸை பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாலா. அப்போ நான் கிட்ட அதெல்லாம் இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் நீ உட்காருன்னு சொல்லி அவளை ஷோபாவில் உட்காரச்சு. நான் சொல்கிறத கேளுடி, என் அம்மா இப்படி ஒரு இன்டர்வியூ கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ, நான் ட்ரை பண்ணேன்னு சொன்னாலா. நான் அப்போ அவகிட்ட டயர்டாக இருக்கேன்னு கேட்டேன். இப்போ லடாவோட முகத்தில் எவ்வளோ பெரிய விஷயம் உனக்கு எதிராக நடந்துகிட்டு இருக்கு, ஆனால் இந்த சூழ்நிலையிலுமே நீ என்னை பற்றி தான் யோசிக்கிற அப்படின்னு அவன் முகத்தில் தெரிஞ்சுது. அப்புறம் ஆமாண்ணா ஆமாம் நான் ரொம்ப ட்ரை பண்ணேன்னு சொல்லி என் தோளில் சாஞ்சா. நானும் என் தோளில் அவளை சாய்ச்சி ஆக்சுவலி இப்போ என்ன எனக்கு தோணுதுன்னா சில வழிகளை வார்த்தையால் சொல்கிறத விட அவனத்தால் புரிய வச்சிடலாம். பிகாஸ் சைலன்ஸ் இஸ் பவர்ஃபுல் வெப்பன். சரி அவங்க கதைக்குள்ள போயிடலாம். நானும் என் கண்ணீர் தொடச்சிட்டு அவகிட்ட நான் இங்கே இருக்கிறதே உனக்காக தான் சொன்னேன். அவளும் என் கண்ணீரை தொடச்சிட்டு என்னை ஹக் பண்ணி தேங்க்யூன்னா. அப்புறம் இவன் கண்ணீரை தொடச்சி விட்டுட்டு அழகாதடின்னு தலையாட்டினான். என்னால் அவளோட வலியை புரிஞ்சிக்க முடியுது. அவங்க அம்மாவை எதிர்த்து அவளால் எதுவுமே பண்ண முடியல, என்னால் அவனை புரிஞ்சிக்க முடியுதுன்ற மாதிரி நான் அவளை என் ஷோல்டரில் சாய்ச்சிக்கிட்டேன். உண்மையை சொல்லணும்னா நமக்கு எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் நமக்கு பிடிச்சவங்களோட முகத்தை பார்த்தா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதுவும் அவங்க தோல்லையோ இல்லை மார்பிளையோ சாஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களா, கவலையா அப்படின்னா என்னன்ற மாதிரி இருக்கும்.
தின அடுத்ததா அவளை பெட்ரூம் கூட்டு போயிட்டு ஹாட் வாட்டர்லாம் அவள் காலில் வச்சு அவளோட பாதத்தை வார்ம் பண்ணேன். தின அடுத்ததா அவள் கோட்டை கழட்டிட்டு அவளுக்கு மசாஜ் பண்ணி விட்டேன். அவளடா என் கையை பிடிச்சி என் பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்து உனக்கு டயர்ட் ஆகலையான்னு கேட்டா. அப்போ நான் அவள் கண்ணை பார்த்து, டாக்டர் நான் எப்பவுமே உங்கள் பிரச்சனையை பார்த்து டயர்டாகவே மாட்டேன். கல் பாதையாக இருந்தாலும் சரி, முள் பாதையாக இருந்தாலும் சரி, உங்கள் கையை பிடிச்சிட்டு பயணம் பண்ணால் போதும். அது எனக்கு பஞ்சமத்தையாக மாறிடுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் வலியிலும் சுகத்தை காண்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேனா. அப்போ டாக்டர் ப்ராமிஸான்னா நானும் அவகிட்ட ப்ராமிஸ்ன்னு எப்பவும் நான் கூடவே இருப்பேன் ப்ராமிஸ்ன்னு சொல்லி அவளை கிஸ் பண்ணேன். இதை அடுத்ததா அவன் என்னை ஹக் பண்ணிட்டு அப்படி படுத்து தூங்கினா. தூங்கிட்டு இருந்தவ திடீர்னு கண்ணை முடிச்சு சும்மா இல்லாம என்னை கிஸ் பண்ண ஆரம்பிச்சா. நானும் தூக்கத்துல எழுந்து திருட்டு கொட்டு தூங்குறப்போ என்னடி பண்ற, இப்ப என்ன என்னை கிஸ் பண்ணும் அவ்வளவுதானே அப்படிங்கிற மாதிரி நான் பக்கம் திரும்பினேன். இன்னும் என்னை டீப்பா கிஸ் பண்ண ஆரம்பிச்சா. அடுத்ததா நெஞ்சு மேல சாச்சி நெஞ்சு மேலே படுத்துக்கிட்டேன். இந்த உலகத்திலே பீஸ்ஃபுல்லான இடம் என்னன்னா அம்மாவோட கர்ப்பப்பைன்னு சொல்லுவோம். பட் நம்மளால அதை ஃபீல் பண்ணியிருக்க முடியாது. ஆனால் நம்ம ஒரு ஃபீல் பண்ணியிருப்போம். நமக்கு பிடிச்சவங்களுடைய ஷோல்டர்லையோ செஸ்ட்லையோ சாயும் போது அப்படி ஒரு நிம்மதி கிடைக்கும். அப்படி ஒரு நிம்மதியை தான் நான் லடாவுக்கு கொடுத்தேன். தென் இங்கேருந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம். டாக்டர் வசீம் லடாவை பார்க்கறதுக்காக ஒரு பொக்கையெல்லாம் வாங்கிட்டு வந்தார். இப்போ கரெக்டாக தான் வந்தான். வசீனை பொக்கை எங்கேயுமே பார்த்த உடனே என்ன லடாவை பார்க்க வந்தீங்களான்னு கேட்டான். ஆமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனானா. அதுக்கு தான் வெயிட் எனக்கு தெரிஞ்ச அவள் பேஷண்ட்டை பார்த்துட்டு இருப்பா அப்படின்னு சொன்னானா. அதுக்கு அவள் இட்ஸ் ஓகே நான் அதுக்காக வெயிட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனானா. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வெயிட் பண்ணுறது டைம் வேஸ்ட்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் அவ கூட மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டு அவளை பார்க்க வாங்கலேன்னா. அதுக்கு வசீனோ இட்ஸ் ஓகே நான் தான் வந்துட்டேன்ல டாக்டர்ஸோட ரூமில் அவளுக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. அப்போ தான் ஐயோ நல்ல பையன் செத்தான்ற மாதிரி நினச்சிட்டு வசீன் பின்னாடியே ஓடினாரு. ஆக்சுவலா லடா டாக்டர்ஸ் ரூமில் தான் இருந்தாப்புல. இவன் உள்ளே போய் அவனை ஸ்டாப் பண்ணுறதுக்குள்ள லடா கிட்ட பொக்கை நீட்டி என்னை மன்னிச்சிரு இந்த பொக்கைவை அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி பொக்கைவை நீட்டினான். அது கேட்ட லடாவோ நீ உண்மையாலுமே இப்படி ஃபீல் பண்ணினா இதை திரும்பவும் பண்ணாதன்னா. அதுக்கு வசீன் எனக்கு தெரியும் நான் செல்ஃபிஷாக தான் பண்ணிட்டேன்னு, ஆனால் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னா. ஓ சீரியஸ்லி அப்போ போ என்னை ஹர்ட் பண்ணலை அப்போ போய் சொல்லு. அது கேட்ட டாக்டர் வசீம் அப்புறம் சுற்றி இருந்தவங்க 2 பேரும் பயங்கர அமைதியாக இருந்தாங்க. உனக்கே தெரியும்ல என் அம்மா சொல்கிறத என்னால் தவிர்க்க முடியாதுன்னு. அப்படி இருந்தும் நீ இதை பண்ணுற. நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சும் நீ இதை பண்ணுற. நம்மளால் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணவே முடியாது. பிகாஸ் அந்த மாதிரி ஒருத்தனை என்னால் லவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவள் கிளம்பி போயிட்டா. லடான்னு கூப்பிட்டுட்டே போ பின்னாடியே போனா. போ லடா கிட்ட நீ ஏன் இவ்வளோ மோசமாக அவன்கிட்ட நடந்துக்கிட்ட, நீ இப்படி நடந்துக்கிற அளவுக்கு அவன் ஒன்றும் மோசமானவில்லைன்னு சொன்னான். அது கேட்ட லடாவோ அப்போ எனக்கு ப்ரூவ் பண்ண. அவனுக்கு தெரியும் எனக்கு அவனை பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் இப்போவும் என்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான்னு சொன்னான். அது கேட்டபோ ஒருவேளை அவன் காலை பூக்கில் நீ அவனை லவ் பண்ணுவேன்னு நினச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னாலா. அது கேட்டலடா இம்பாசிபிள் அப்படின்னு சொன்னா. அது கேட்டபோ லடா நான் அவங்ககிட்ட ஒன்று கேட்குவா, உனக்கு பசங்களை லவ் பண்ணுறதுல எந்த ஒரு பிளான் இல்லையான்னு கேட்டா. இல்லை எனக்கு பொண்ணுங்களை தான் பிடிக்கும். அப்புறம் அந்த பொண்ணும் ஏர்ன் மட்டும்தான். என் லைஃப்பில் ஒரு பொண்ணு இருந்தானா அது ஏர்ன் மட்டும்தான். நான் ஏர்னை மட்டும்தான் லவ் பண்ணுவேன். லவ் பண்ணுவேன் லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு பொண்ணுங்களை தான் பிடிக்கும். அதுலேயும் அந்த பொண்ணு ஏர்ன் மட்டும்தான். நான் ஏர்னை மட்டும்தான் லவ் பண்ணுவேன் லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என் ஆயுசுக்குமான காதல் அவ மட்டும்தான் சொன்னா. அது கேட்டபோ நீ இவ்வளோ ஷுவராக இருக்கேன்னு கேட்டா. அது கேட்டவ கண்டிப்பாண்ணா. அது கேட்டபோ அப்போ ஏர்னோட கையை டைட்டாக பிடிச்சிக்கோ, என் சப்போர்ட் என்னைக்கும் உனக்கு இருக்குன்ற மாதிரி ஷோல்டரை தட்டினா. இப்போ அங்கேருந்து டாக்டர் வசீன் கிட்ட வருவோம். சோகமா அந்த பொக்கை எடுத்துட்டு கீழே வந்தாரா. அப்போ அங்கே ஒரு சின்ன பொண்ணை பார்த்தேன். அவளோ ஊசி போகிறதுக்கு அடம் முடிச்சுட்டு இருந்தாளா. அந்த பொக்கை எடுத்து போய் அவட்ட கொடுத்து சீக்கிரமாக ரெக்கவரி ஆகிடுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. அப்போ தான் அதை பார்த்துட்டு டாக்டர் வாங்க ஒரு காஃபி குடிக்க போகலான்னு 2 பேரும் கேன்டீன் போயிட்டு காஃபி குடிச்சிட்டு இருந்தாங்க. லடாக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன். அவள் மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு, அதுதான் அவளை இவ்வளோ இரிட்டேட் பண்ணுதுன்னு சொன்னா. அது கேட்ட வசீனோ எனக்கு தெரிஞ்சு அவளை இரிட்டேட் பண்ணுறது நானாக தான் இருக்கும், என்னால் தான் அவள் இரிட்டேட் ஆகிறா அப்படின்னு சொன்னாரா. அதுக்கு தானோ என்ன லடாவோட மனசு ஜெயிக்க ரொம்ப ஹார்டாக கஷ்டப்படுறீங்க போல, உண்மையிலுமே அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்களான்னு கேட்டான். அதுக்கு வசீனோ எங்கள் ஃபேமிலி நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொன்னாரா. அது கேட்டு தான் ஓ அதனால தான் அவளை கல்யாணம் பண்ணிக்க ட்ரை பண்ணுறீங்களா. அப்போ நீங்கள் கல்யாணம் பண்ண ஆசைப்படுறது உங்கள் ஃபேமிலியில் தான்,
நீங்களே சுத்தமாக முடிவெடுக்கல அப்படின்னு சொன்னானா. அதுக்கு அவரு ஆமாம், இந்த மேரேஜால் எங்கள் ஃபேமிலி பிஸ்னஸ் இன்னும் ஹை லெவலில் போகணும்னு சொன்னான். அது கேட்டு தானோ, பட் உங்களுக்கு லடாவை பிடிச்சிருக்கான்னு கேட்டான். லடாவை நீங்கள் காதலிக்கிறீங்களான்னு கேட்ட உடனே வசீன் அதுக்கு ஹானஸ்டாக சொல்லணும்னா எனக்கு டவுட் இருக்குன்னு சொன்னான். அதுக்கு தானோ, உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க, ஆனால் உங்கள் மனசை பற்றி தான் உங்களுக்கு எதுவும் தெரியல. மனசுன்னு சொன்ன உடனே டாக்டர் வசீனோ என்னோட மனசா, என் மனசை பற்றியே கேட்குறேன்னு கேட்டான். அதுக்கு இவனோ ஆமாம், எனக்கே அது ஒரே ஒரு நாள் உங்களுக்கு உங்கள் மனசுக்கு என்ன வேணும்னு நீங்கள் என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்க? ஒரு வேளை அவங்க மனசுக்கு வேற ஏதாவது தேவைப்படுதோன்னு கேட்டான். இந்த கேள்விக்கு டாக்டர் வசீன் கிட்ட எந்த ஒரு பதிலுமே இல்லை, அமைதியா இருந்தாரு. அடுத்ததா லடா அம்மா கிட்டே ஸ்ட்ரைட்டா பேச போயிட்டான். என்ன லடா கிட்ட மேரேஜ் பத்தி பேசிட்டியான்னு கேட்டாங்க. என்ன இல்லைன்னு சொன்னான். என்ன இல்லை, அவகிட்ட சின்னதா பேசுறதே பெரிய விஷயமா இருக்கு, ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு. நோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொன்னாங்களா. அதுக்கு இவனோ மேம், எனக்கு தெரிஞ்சு லடாவுக்கு வேற யாரையும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்னு கேட்டான். எனக்கு தெரிஞ்சு லடாவுக்கு வேற யாரையும் பிடிச்சிருக்குன்னு சொன்னான். நோ, நம்மளால திரும்ப போக முடியாது, நீங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறீங்கன்னு நான் மீடியாவில் அனௌன்ஸ் பண்ணிட்டேன். இதனால நம்ம ஃபேமிலி பிஸ்னஸும் அடிபடும். நீ கண்டிப்பா லடாவை மேரேஜ் பண்ணி ஆகணும், இல்லை எல்லாமே பழ போயிடும். பிஸ்னஸ் பத்தி பேசி அவன் வாயை அடைச்சாங்க. அவனும் எஸ் மேம், அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புனான். அடுத்ததா லடா அம்மா அவளை கூப்பிட்டு, நீனு டாக்டர் வசீனோ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்காக நாளைக்கு பட்டாயா போறீங்க, எனக்காக நீ தான் அதை அட்டன் பண்ணுன்னு சொன்னாங்க. அதுக்கு இவ்வளோ ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் இருக்காங்க, எதுக்கு நானும் கேட்டேன். அதுக்கு அவங்க அம்மா எப்பவும் போல, இந்த ஹாஸ்பிட்டலில் வருங்காலத்தில் நீ தான் மேனேஜ் பண்ண போற, அதனால நீ தான் அதை கற்றுக்கணும், இது ஃபியூச்சரில் உனக்கு உதவியாக இருக்கும், இதெல்லாம் உனக்காக தான் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கிரிமினலாக ஒரு பிளான் போட்டாங்க. என்னன்னா 2 பேரும் தனியா இருக்க வச்சா அதான் பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, பஞ்சும் நெருப்பு பக்கத்துல இருந்தா பத்திக்கணும். அதே கணக்குல லடாவோட அம்மாவோ அவங்க 2 பேரும் தனியா இருந்தா ஏதாவது சம்பவம் நடந்து அவங்களுக்குள்ள லவ் ஸ்டார்ட் ஆகும்னு நினைச்சிருப்பாங்க போல. தாய் கேள்வி பிளான் தான் பயங்கரமா தான் போடுது, ஆனா தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும்ல. சரி வாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏம்மா நான் தனியா போவோம்ல, எதுக்கு வசீன் கூட போகணும்னு கேட்டா. நான் தனியா போலாம்ல, எதுக்கு வசீன் கூட போகணும்? என்னம்மா உண்மையாலுமே ட்ரைனிங்காக தான் நான் போகிறேன்னா, அப்படி இல்லைன்னா நான் வசீன் கூட பட்டாயா போனால் நீங்கள் ஆசைப்பட்றீங்களான்னு கேட்டா. அப்போ அவங்க அம்மா பர்சனலை விட ஒர்க் தான் ரொம்ப முக்கியம், நான் என்ன சொல்கிறேனோ அதை செய்யினாங்க. அடுத்த நாள் லடா அம்மா வசீனுக்கு கால் பண்ணி, லடா மார்னிங்கே கிளம்பிட்டா, சீக்கிரம் வந்துருவா, ஒரு ரூமுக்கு பக்கத்துலேயே அவள் ரூமை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அவளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இது உனக்கு ஈஸியாக இருக்கும், இந்த ட்ரிப்பில் எல்லாம் நடக்குன்னு நான் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கேன், முடிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா. அப்போ என் மைண்ட் வைஸ் முடிஞ்சிடும். எப்போவுமெல்லாம் டாக்டர் வசீன் என் பெஸ்ட்டை கொடுக்குறேன்னா குட் பை சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு லடான்னு பார்த்தானா. அங்கேருந்து லடா இல்லை டாக்டர் தான். எப்பா நீ என்னப்பா இங்கே பண்ணுற, எங்கே லடான்ற மாதிரி கேட்டானா. அதுக்கு தானோ சிரிச்சுட்டே ஃப்ளாஷ்பேக்கை சொன்னேன். வெயிட் பண்ணுங்க, என்னடி சொல்கிற, நீ என்ன சொல்கிற, இந்த ட்ரைனிங்கை நான் உனக்காக அட்டன் பண்ணோம், அதுக்காக நீ எனக்கு அதுக்காக நீ என்ன அவங்க கூட கோத்துவிட போகிறேன்னா. அதுக்கு லடாவோ ஆமாண்ணாடா, ஆமாம் பட்டாயாவலான்னு கேட்டான். ஆமாண்டா வசீனோடையா, ஆமாண்ணா. இதுக்கு உனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு, உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிச்சு, உங்கள் அம்மாவுக்கு மட்டும் இதை தெரிஞ்சது என்னை கொன்னுடுவாங்க, இப்போ நீ இதை குடிக்காதடான்னு சொல்லி அவள் வச்சிருந்த ட்ரிங்கை போடுங்கண்ணா. தான் நீ தானே சொன்ன ஃப்ரெண்டுனா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கணும்னு, ரைட்டா அப்படின்னு கேட்டா. அதுக்கு போவோ கேட்ட ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்க மாட்டாங்க, இப்போ நீ போறியா இல்லையா, நீ போகலினா நான் போய் நோட் புக் எடுத்துகிட்டு வந்து உன் பேரை பிளாக் லிஸ்ட்டில் போடுறேன் அப்படின்னு சொன்னானா. அதுக்கு தானும் வாயை மூடுறேன்னா. அப்புறம் இல்லடா ஃப்ரெண்டை இதுலேருந்து காப்பாற்ற மாட்டியா, போ அவளை பிடிச்சி இழுத்து நான் போய் நோட் புக் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாலா. அப்புறம் லடாவோ இப்போ நீ ஹெல்ப் பண்ணுவியா மாட்டியான்னு கேட்டான். முடியாது நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி இங்கே அமுச்சு விட்டாலுங்க 2 பேரும். நீங்கள் என்கிட்ட லடாவை பற்றி கேட்டிங்களே, அப்போ நான் அவங்க மொத்த பார்த்தேன், ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது, எனக்கு லடா பிஸி சென்ட் பண்ண, அவள் தான் என்னை அட்டன் பண்ண சென்ட் பண்ணான்னு சொன்னான். அது கேட்டவுடனே டாக்டர் வசீனோ அப்படியே டல்லானாரா. அவன் டல்லான முகத்தை பார்த்த உடனே தானுமே டல்லானா. இப்போ அங்கேருந்து நம்ம லடா கிட்ட வருவோம். லடா நான் ரோஸ் கிட்ட சீரியஸாக ஏதோ கேஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணி, அப்போ கரெக்டாக அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல் வந்தாங்க. இவ பட்டாயா போவோம ஹாஸ்பிட்டல் இருக்கிறத பார்த்த உடனே லடான்னு கூப்பிட்டாடா. எதுக்கோ அம்மா அண்ணா. அதுக்கு அவங்க நீ ட்ரைனிங் போவோம இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். இல்லைம்மா மார்னிங் எனக்கு ஒரு அர்ஜென்ட் கேஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலா. அதுக்கு அவங்க அம்மாவோ இப்போ யார் ட்ரைனிங் அட்டன் பண்ண போயிருக்கான்னு கேட்டாங்க. நான் தான் அமைச்சிருக்கேம்மா என்னன்னு கேட்டாங்களா. அதுக்கு அவங்க அம்மா எனக்காக தான் என் கிளாஸே மேனேஜ் பண்ணியிருக்கான், அதனால தான் நான் அனுப்பிச்சு விட்டேன், அது மட்டும் இல்லை இது ரொம்ப முக்கியமான கேஸ்,
நீங்க தானே சொன்னீங்க பர்சனல் மேட்டரை விட ப்ரொஃபஷனல் ரொம்ப முக்கியம்னு. அதான் என் ஒர்க்கு பார்க்க இங்க வந்துட்டேன். குட்டி 16 அடி பாஞ்சிருச்சு. மைண்ட் வைஸ் கண்டுக்காதீங்க. அடுத்ததா லடா வீட்டுக்கு வந்தா நான் அவளை பிடிச்சி எதுக்கு நீ தானே மாட்டி விட்டேன்னு கேட்டேன். தானே அமுச்சு விட்டேன்னு கேட்டேன். அதுக்கு அவ ஆமாண்ண இவ்வளோ தந்திரமானவளா நீ, சரி உங்க அம்மா கோவப்படலையான்னு கேட்டேன். அதுக்கு அவ எனக்கு எப்படி தெரியும், நான் அதை ஸ்மூத்தா பண்ணிட்டு அங்கேருந்து வந்துட்டேன், அவங்க அதுக்கு மேல எதுவும் பேசல அப்படின்னு சொன்னாங்களா. அப்படின்னா கிட்ட உங்க அம்மா உங்ககிட்ட சொல்லாம பின்னாடி ஏதாவது பண்ணியிருக்காங்கன்றத நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னா அவங்க மேல கோவப்படுவீங்களான்னு கேட்டேன். அதுக்கு லடா என்கிட்ட தெரியலையே ஏன் கேட்குறேன்னு கேட்டா. நான் ஜஸ்ட் கேட்டேன் அப்படின்னு சொன்னேனா. அதுக்கு அவ மற்றவங்களை பற்றி பேசுறது நிறுத்து, எனக்கு ரொம்ப பசிக்குது, வா ஏதாவது சாப்பிடலாமான்னு கேட்டா. ஓகே உங்களுக்கு என்ன வேணுமோ நான் அதை குக் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போக போனேன்னா. அப்போ அவன் என்னை பிடிச்சி எடுத்து அவன் மடியிலே உட்கார வச்சாளா. அப்போ நான் கிட்ட என்ன டாக்டர் நீங்கள் தானே பசிக்குதுன்னு சொன்னீங்க, அதனால குக் பண்ண போனேன், அப்படியே என்னை பிடிச்சி எடுத்து உட்கார வைக்கிறீங்கன்னு கேட்டேன். நான் என்ன சொன்னேன்னா எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னேன். உன்னாலதான் எனக்கு பசிக்குது, எனக்கு நிறைய வேணும்னு சொல்லி என் கிட்ட வந்தாளா. எதுவுமே புரியாம அவளையே பார்த்துட்டு அப்படின்னு அவகிட்ட இதெல்லாம் யாரும் உனக்கு கற்றுக் கொடுத்ததுன்னு கேட்டேன். ஏன் உனக்கு பிடிக்கலையான்னு கேட்டாளா. அதுக்கு நான் அவகிட்ட இல்லை 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 ரொம்ப தவறு என்ன. அதுக்கு உண்மையாலுமா உண்மையிலே உனக்கு பிடிக்கலையா. அப்ப நான் அவளை ஐயோ இவ திருந்தவே மாட்டாளா அப்படிங்கிற மாதிரி தலையில கையச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அவன் தான் இதை சொல்லி கொடுத்தான். அவன் சொன்னான் உனக்கு இது பிடிக்கும் நீ பண்ணுறதால நீ செடியூஸ் ஆகுன்னு சொன்னான். அதுக்கு நான் அவகிட்ட செடியூஸா இல்லை 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 நல்லான்ற மாதிரி அவள் பக்கம் தலையாட்டனா. அப்புறம் அவன் இனிமே அவன் சொல்கிறத நான் கேட்கவே மாட்டேன்னா. அப்புறம் நான் அவகிட்ட ஓகே உனக்காக நான் ஏதாவது குக் பண்ணி எடுத்துகிட்டு வரவா, ரொம்ப வியர்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போனேன். அவளும் நான் போனதுக்கப்புறம் இனிமே அவன் சொல்கிறத கேட்கவே கூடாது, ரொம்ப அசிங்கமாக போச்சு குமார் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருந்தான். இப்போ எங்ககிட்டேருந்து வசீன் கிட்டேயும் தான் கிட்டேயும் போ. வசீன் கிட்ட தான் நீங்கள் பிஸ்னஸ் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க, ஆனால் உங்கள் மனசுக்கு என்ன வேணுமோ அதை புரிஞ்சு வச்சுக்கல அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் சொன்னால. அதையே தான் டாக்டர் வசீன் யோசிச்சுருந்தாரு. ஹாஸ்பிட்டலில் தான் என்ன சொன்னாடோ அதை பற்றியே தான் டாக்டர் வசீன் யோசிச்சுருந்தாரு. அப்போ தானுமே அங்கே வந்தான். என்ன தனியாக குடிச்சிட்டு இருக்கேன்னு கேட்டான். அதுக்கு வசீனோ நீ என்ன சொன்னிய அதை பற்றியே தான் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னானா. அதுக்கு அவனோ ஓ ஓ நான் உங்ககிட்ட சொன்னது எந்த அளவுக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு கேட்டா. அதுக்கு வசீன் சிரிச்சிட்டு வாயின் குடிச்சிட்டு அங்கே போய் உட்காந்தான். இவனுமே அவன் மூடி போய் உட்காந்து டாக்டர் வசீனை பார்த்துட்டு இருந்தான். அப்போ டாக்டர் வசீன் நான் எப்பவுமே என் மனசுக்கு என்ன வேணுன்றத நான் கேட்டதே இல்லை, ஒரு ரோபோட் மாதிரி தான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாதா. அதுக்கு தானோ இப்போ உங்கள் ஹார்ட் என்ன சொல்லுதுன்னு கேட்டான். எனக்கு தெரியல, என் மனசுக்கு என்ன வேணுன்றதை கண்டுபிடிக்க இன்னும் கொஞ்சம் டைம் ஆகலான்னு சொன்னான். அது கேட்டது தானோ ஏன் அது அவ்வளோ காம்ப்ளிகேஷனான்னு கேட்டான். அதுக்கு வசீனோ அப்படி இல்லைனா இதை கண்டுபிடிக்க நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியான்னு கேட்டான். தான் எப்போடி அப்படின்னு கேட்டேனா. அப்போ டாக்டர் வசீனோ தானை கிஸ் பண்ண கிட்ட வந்தார். கிட்ட வந்தவர் தானை ஊசிப்பேத்தி விட்டுட்டு போதையில அவ ஷோல்டர்லேயே மட்டையாயிட்டான். நான் தான் சொன்னேன்ல இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ போயிட்டு இருக்குன்னு. இப்போ அவங்க கிட்ட இருந்து எங்ககிட்ட வாங்க. நான் லடா கிட்ட எல்லா நாளும் எனக்கு இப்படியே இருக்கணும்னு தோணுது, நான் தூங்குறதுக்கு முன்னாடி பார்க்குற பர்சன் நீயா தான் இருக்கணும், அதே மாதிரி நான் காலையில் எழுந்ததுக்கப்புறம் பார்க்குற ஃபர்ஸ்ட் பர்சன் நீயா தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா. அது கேட்டலடா நல்லா இருக்கு, எப்போல்லாம் டயர்டாக வரணும் அப்போல்லாம் நான் உன் கூட இருப்பேன், நம்ம 2 பேரும் ஒன்றா எங்கேயாவது ட்ரிப் போகலான்னு சொன்னா. அதுக்கு நான் கிட்ட கண்டிப்பாக எங்கே போகலான்னு கேட்டேன். இட்டாலின்னா. அதுக்கு நான் கிட்ட அப்படின்ற மாதிரி தலையாட்டினா. அதுக்கு அவ உங்க கூட வெனிஸில் போட் ரைட் போடணும் ஆசை, அங்கே போயிட்டு ஒரு போட் எடுத்துக்கிட்டு யாருமே இல்லாத இடத்துக்கு போட்டு மிதந்துக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு வேற ஆளை கோலம் போட ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ அடுத்ததான் என் அம்மா கிட்ட போவோம். என் அம்மா ஐஸ்ல ஒரு போஸ்ட்டை பார்த்துட்டு ஐ திங்க் அவங்க என்னோட போஸ்ட்டை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்த உடனே என் அப்பா கிட்ட பேச போனாங்க. போனவங்க என் அப்பா கிட்ட இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் எப்படி அமைதியாக உட்காந்துட்டு உங்களால் வேலை பார்க்க முடியுதுன்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க அப்பாவோ ஏன் என்னால் வேலை பார்க்க முடியாதுன்னு கேட்டாரு. மறுபடியும் நம்ம பொண்ணு அவ போயிட்டு போக ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொன்னாங்களா. அதுக்கு அவங்க அப்பா கண்டிப்பாக அவ பண்ணுவா அப்படின்னு சொன்னாரா. அதுக்கு அவங்க அம்மாவோ நோ அதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரு. ஹானஸ்ட்லி நான் சொல்றது கேளு, அவங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஒன்னாயிட்டாங்க, நீ மட்டும் அவங்க 2 பேருக்குள்ள நடுவில் போகாம இருந்ததுன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் கரெக்டா உள்ள வந்து அவங்க 2 பேரோட கான்வர்சேஷனை கேட்க ஆரம்பிச்சேன். அவங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஒன்று செஞ்சுட்டாங்க, நீ மட்டும் அவங்க 2 பேருக்குள்ள போகாம இருந்ததுன்னா அவங்களுக்குள்ள பிரேக்கப் ஆயிருக்காது. உனக்கு தெரியும், அஃப்கோர்ஸ் எனக்கு எல்லாமே தெரியும். நீ அந்த பொண்ணை தூண்டின, அதோட மட்டுமா விட்ட, அந்த சின்ன பொண்ணை மிரட்டின,
நம்ம பொண்ணை விட்டு போக சொல்லி அவளை ஃபோர்ஸ் பண்ணேன். அதோடு மட்டுமா விட்டேன், நம்ம பொண்ணையும் மேனிபுலேட் பண்ணேன். அவங்க 2 பேருக்குள்ளேயும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்தினேன். இது லடாவை எவ்வளோ ஹர்ட் பண்ணுச்சு தெரியுமா? அதை பற்றி நீ கொஞ்சம் கூட யோசிக்கல. அதை பற்றி நீ எந்த கவலையும் படலைன்னாரு. அதுக்கு அவங்க அம்மாவோ, நான் இதை பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க அப்பா, இல்லை நீ ஒரு செல்ஃபிஷ். ஆமாங்க, நாட்டில் நிறைய செல்ஃபிஷ் இருக்கு. மற்றவங்கள பற்றி எதுவுமே யோசிக்காம எல்லா முடிவையும் தானாகவே யோசிப்பாங்க. ஏன் அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து பேசிக்கிறதே கிடையாது. அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் இருந்தாலும் சரி, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே இருந்தாலும் சரி, பாய் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து பேசி முடிவெடுக்கிறதே கிடையாது. தானே ராஜா தானே மந்திரின்னு இருந்துட வேண்டியது. அப்புறம் எதுக்கு இவளுக்குலாம் ரிலேஷன்ஷிப்? தனியாகவே இருந்துட்டு போயிடலாம்ல. அட்லீஸ்ட் மற்றவங்கள எதுவும் ஹர்ட் பண்ணாமல் இருப்பாங்க. சரி விடுங்க, பர்சனலாக எதுக்கு, கதைக்குள்ளே போயிடலாம். எல்லா நேரமும் எதுவுமே சொன்னதில்லை. ஏன்னா எனக்கு தெரியும் நான் என்ன சொன்னாலும் அதை நீ கேட்க போகிறதே கிடையாது. எல்லாரும் தன்னோட தப்பை ரொம்ப லேட்டாக தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு நீயும் எது விதக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போ லடா அது எல்லாத்தையும் கேட்டுட்டு அழுதுகிட்டே கதவை சாத்திட்டு அங்கிருந்து போனான். ஹாஸ்பிட்டல்லே ஒரு ஓரமாக போய் உட்காந்து அவங்க அப்பா சொன்னதை யோசிச்சுட்டு இருந்தா. பயங்கரமா அழுதா, ரொம்ப பயங்கரமா. நான் அவளை விட்டு போனதுக்கப்புறம் எல்லாத்தையும் இழந்து குறுக்கி அடிமையாக இருந்தப்போ அவங்க அம்மா அவளை பார்க்க வந்திருக்காங்க. அவங்க அம்மா அவரை பார்த்துட்டு நான் தான் வரேன்னு நினச்சிட்டு ஏன்னு கூப்பிட்டுட்டு அவங்க அம்மா கிட்ட போனோம். அவங்க அம்மா போய் லடான்னு கட்டி பிடிச்சாங்களா. அதுக்கு இவ, அம்மா நீங்களா அப்படின்னு கூட்டவ அவங்க அம்மாவை கண்டிஷனை பார்த்துட்டு குடிச்சிருக்கேன்னு கேட்டாங்க. இவ அம்மா அம்மானு கலங்கி அழ ஆரம்பிச்சா. அதுக்கு அவங்க, ஏன் இவ்வளோ குடிச்சிருக்கேன்னு கேட்டாங்க. என்னால் முடியலம்மா, என்னால் முடியல, நான் அவளை உண்மையாதாம்மா லவ் பண்ணேன். அப்புறம் ஏம்மா அவ என்னை விட்டு போடா, அவள் போனதை என்னால் ஏற்றுக்கவே முடியலம்மா, என்னால் முடியலம்மா. அப்புறம் லடா அவங்க அம்மாவை காமா உட்கார வச்சு அவங்க அம்மாவை பார்க்க போனேன். அப்போ நான் அவளை இன்னொருத்தரோட பார்த்தேன். அவங்க 2 பேரும் க்ளோஸாக இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு அது கண்டிப்பாக அவளோட பாய் ஃப்ரெண்டாக தான் இருக்கணும். எவ்வளோ கேவலமான ட்ரிக்ல. சி, ஒருத்தரை வேணான்னு சொல்கிறதுக்காக இன்னொருத்தர் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறது எவ்வளோ கேவலமான ட்ரிக். கேட்கவே அருவருப்பாக இருக்குது. ஐயோ, இந்த மானங்கிட்ட மைண்ட் வைஸ் சொல்ல வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க தான் ஒன்று அவள் யூஸ் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க அம்மா நல்லாயிட்டாங்க. அவனுக்கு உங்ககிட்ட எந்த யூஸும் இல்லை, அதான் ஒன்று விட்டுட்டு போயிட்டான்னாங்க. இது கேட்டலடா மா, அவள் எப்படிமா என்னை விட்டு போகலாம், அவள் எப்படிமா என்னை விட்டு போகலான்னு சொல்லி பயங்கரமாக கதறி அழ ஆரம்பிச்சா. அப்போ அவங்க அம்மா அவளை தேத்தி, இப்போவும் உனக்கு நான் இருக்கேன், அவன் உன்னை லவ் பண்ணலனாலும் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, உனக்காக நான் இருக்கேன், பிகாஸ் எனக்கு உன் மேலே அன்பு இருக்கு அப்படின்னு ரொம்ப சீப்பாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நினச்சி லடா ரொம்ப அழ ஆரம்பிச்சா. அடுத்ததா அவள் வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருந்தா. அப்போ வீட்டுக்கு வந்த அவங்க அம்மா வேலைக்காரிக்கிட்ட எங்கே லடான்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க ஆல்ரெடி வீட்டுக்கு வந்துட்டாங்க, மேலே தான் இருக்காங்க, இன்னும் கீழே வரலன்னு சொன்னாங்க. இது கேட்ட உடனே இவங்களோ லடாவை பார்க்க போனாங்களா. அப்போ அவங்க பேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டாங்க. நான் அவன் கூட போகிறேன்னு சொன்னா. ஏன்னு கேட்டாங்களா. அதுக்கு இன்னைக்கு மார்னிங் நான் அப்பாவை பார்க்க வந்தேன், அப்போ எல்லாத்தையும் கேட்டுட்டேன், நாங்கள் பிரேக்கப் பண்ணிக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான். இத்தனை வருஷமா நான் கஷ்டப்பட்டோம், நீ கஷ்டப்பட்டா எனக்கு என்னன்ற மாதிரி இருந்துட்டீங்களா, இதுதான் உங்கள் அன்பா? உண்மையாலுமே உங்கள் பொண்ணை தான் என்ன பார்த்தீங்களான்னு கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போனாலா. இவங்க லடான்னு கூப்பிட்டுட்டு அவன் பின்னாடியே வந்தாங்க. லடா, நான் சொல்கிறது கேளு, அது அப்படி நடக்கலன்னாங்க. அதுக்கு நான் அவங்க கிட்ட என்ன நடந்தது சொல்லுங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவங்களும், நான் ஏன் இதெல்லாம் பண்ணனா, அப்போ எல்லா அம்மா மாதிரியோ நான் ஏன் இதெல்லாம் பண்ணனா, இது எல்லாமே உன் நல்லதுக்காக தான், உன் லைஃப்பில் எல்லாமே உனக்கு பெஸ்ட்டாக கிடைக்கணும்னு நினச்சேன், அதுக்காக தான் இதெல்லாம் நான் பண்ணேன்னு சொன்னேன். எல்லா அம்மா மாதிரி தன்னோட ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக இது எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. அப்படியாம்மா, உண்மையாலுமேவா? அப்படின்னா வலியும் கஷ்டத்தையும் தான் எனக்கு நீங்கள் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கீங்க, இதில் லவ்வும் இல்லை கேர் இல்லைன்னு சொன்னாங்க. அது கேட்டு அவங்க அம்மா, ஆனால் நீ என்ன சூஸ் பண்ணியோ அது தப்புன்னாங்க. இப்போ கரெக்டாக அவங்க அப்பா உள்ள இருந்தார். ஆனால் அவங்க அம்மா கிட்ட, ஓ அப்படியா, எல்லா டைமும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தான் நான் பண்ணியிருக்கேன், என்ன டாக்டராக சொன்னீங்க, நானும் ஆனேன், என்ன சொன்னீங்களோ அது எல்லாத்தையும் நான் பண்ணமா, பட் நீங்கள் ரியலைஸே பண்ணலை, நான் சந்தோஷமா இல்லைன்றத நீங்கள் ரியலைஸே பண்ணலை, இது பேர் தான் அன்பாமா? அவள் என்னை பிரேக்கப் பண்ணிட்டு போன அந்த நாள்ல இருந்து நான் கொஞ்சம் கூட சந்தோஷமா இல்லைம்மா, நான் சூஸ் பண்ணதை நீங்கள் தவறுன்னு சொன்னீங்க, இப்போலேருந்து நான் அதை தான் பண்ண போகிறேன், நான் ஏர்னு தான் சூஸ் பண்ணியிருக்கேன், நான் ஏர்னு தான் லவ் பண்ணுறேன், இந்த உலகத்தில் என் லைஃப்பில் ஒரு முக்கியமான பர்சன் இருக்கானா அது ஏர்ன் மட்டும்தான் சொன்னா. அதை கேட்ட உடனே அவங்க அம்மா அவளை ஓங்கி அறவிட்டாங்க. அப்போ அவங்க அப்பாவோட ரியாக்ஷன் பாருங்களேன், என்னடி புள்ளைய அடிச்சுக்கிட்டா, என்னதான் பண்ணுறதுன்னு தெரியாமல் அம்மாவுக்கு பொண்ணுக்கு நடுவில் இல்லை பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கு நடுவில் மூச்சு நிற்கிறாரு. இவ்வளோ பேக் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியேறினா. அவங்க அப்பா எவ்வளோ தடுக்க முயற்சி பண்ணாரு, ஆனாலுமே லடா அங்கேருந்து வெளியே வந்துட்டா. லடா நேரா
என்ன பார்க்க என் வீட்டுக்கு தான் வந்தா. ரொம்ப உடஞ்சி போயிருந்தா. அவகிட்ட போய் என்னாச்சுன்னு கேட்டேன். எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுன்னா. அவளை தேத்துறதுக்கு என்கிட்ட எந்த வார்த்தையும் இல்லை. நான் டக்குன்னு அவளை ஹக் பண்ணேன், வீட்டுக்குள்ள கூட்டு போனேன். அப்பவே என்கிட்ட நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு என் அம்மாவுக்கு தெரியும். பட் இன்னுமே அவங்க என்னை கஷ்டப்படுத்துறாங்க. எனக்கு புரியலடி, அவங்க ஏன் இதை பண்ணாங்க. ஐம் சாரி யோன், ஐம் சாரி, என்ன மன்னிப்பியான்னு கேட்டா. அப்ப நான் அவகிட்ட ஓகே என்ன மறுபடியுமே ஐம் சாரின்னா. இப்போ எனக்கு தெரியுதுடி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப. ஐம் சாரி, ஐம் சாரி, இதெல்லாம் ஏன் தப்புதான், இதெல்லாம் ஏன் தப்புதான்டா. அப்ப நான் அவகிட்ட நான் சொல்றத கேள், உன்னையே நீ பிளேம் பண்ணிக்காத. எனக்கு உன் மேல கோவமே வரல, என் கூட இருக்கிறது எனக்கு சந்தோஷம், அதுதான் என் உண்மையான ஹாப்பினஸும் கூட அப்படின்னு சொன்னேனா. அதுக்குலடா என் கண்ணத்தை பிடிச்சி இப்பையில இருந்து நம்ம ரிலேஷன்ஷிப்குள்ள யாரையும் வரவிட மாட்டேன், நாம மட்டும்தான் சொன்னா. அப்ப நான் கிட்ட ஆனா டாக் நீங்க இதை பண்றதுல ஷியோரா இருக்கீங்களான்னு கேட்டேன். அதுக்கு இந்த டைம் என் மனசு என்ன சொல்தோ அதை நான் ஃபாலோ பண்ண போறேன்னு சொன்னேன். இப்போ ஹாஸ்பிட்டலில் உன் ஜாப் அது என்ன ஆகும்னு கேட்டேன். அவ்வளோ அவள் வேலையை விட்டா. ஹாஸ்பிட்டலில் அவள் ரூமுக்கு போயிட்டு அவள் பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஐடிங் கார்டை அங்கே சப்மிட் பண்ணான். இப்போ அங்கேருந்து நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டு போவோம். ராட்டியோட மேனேஜர் ராட்டிக்கிட்ட ஃபாலோடா ஹாஸ்பிட்டல்லேருந்து ரிசைன் பண்ணிட்டா, நீ அதை கேள்விப்பட்டியான்னு கேட்டாங்க. அதை கேட்டோன்னு இவன் ஷாக் ஆகி இது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டா. அதுக்கு அவங்க மேனேஜரும் ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட் புக் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணேன். அவங்க தான் ஃபாலோட ரிசைன் பண்ணிட்டு தான் சொன்னாங்க. அப்புறம் ராண்டியோ என்னது வேலையை ரிசைன் பண்ணிட்டா, அப்போது அவள் கல்யாணம் பண்ணிக்க போகிறது இல்லையான்னு கேட்டா. எனக்கு தெரியலன்னு சொன்னாங்க. அதை கேட்டவ இதெல்லாம் லவ்க்காகவா, மேரேஜ் பண்ணிக்க வாங்கினா ரிசைன் பண்ணிட்டா. ஏர்ன் மாதிரி ஒரு ஆளுக்காக இவ இதெல்லாத்தையும் விட்டுட்டு வருவானே என்னால் நம்ப முடியலன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பினால. அப்போ அவ எங்ஃபாவை பார்த்தா உடனே அவகிட்ட வந்து ஓ உங்க ஹார்ட்டு கண்டிப்பா பிரேக் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னாலா. அது கேட்ட எங் ஆமாண்ணா ஆமா, இது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என் ஹார்ட் பிரேக் ஆயிடுச்சு. அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்றாங்க, இது வேற யாராலையும் கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சோகமானா. இப்ப அங்க இருந்து ஹாஸ்பிட்டல் லடா அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போலாம். லடா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் லாஸ்டா ட்ரீட் வச்சு தான் லடா கிட்ட என்னால் நம்பவே முடியல, இதான் லாஸ்ட் டேன்றதுன்னு தான் சொன்னான். அது கேட்டு போவோம் எனக்குள்ள இப்படி ஒரு மூமெண்ட் மறுபடியும் வரவே கூடாதுன்னா. அது கேட்டவ ஓகே ஓகே ரொம்ப ட்ராமா பண்ணாதீங்க, செத்துற போறேன் சும்மா லாஸ்ட் டேன்னு. இந்த ஹாஸ்பிட்டல்ல மட்டும் தான் மீட் பண்ணிக்க முடியுமா என்ன, வெளியில மீட் பண்ணிக்கவே முடியாதா, வெளியே போகலாம் ஒன்னா சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாலா. அது கேட்டப்போ பட் இதை அக்செப்ட் பண்ணிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நீ ஷியோரா இருக்கியா இப்போ கூட உன் மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கலான்னு சொன்னா. அதுக்கு தானோ எஸ்ன்னு சொன்னான். அதை கேட்டலடா ஆமா பட் முடிவு எடுத்துட்டேன், நான் வெறும் ஜாப்பை மட்டும் ரிசைன் பண்ணல, இந்த ஹாஸ்பிட்டலோட எனக்கு என்ன கனெக்ஷன் இருந்ததோ அது எல்லாத்தையும் இன்னைக்கு கட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாலா. அதுக்கு போவோ நீ ஒன்றும் இல்லாம இங்கிருந்து போறியான்னு கேட்டா. அதுக்கு லடாவோ ஆமா நான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போறேன் என்னோட ஓன் எபிலிட்டியில. அது கேட்ட தானோ நீ ஏன் அப்படி போகணும், அவங்க கூட எந்த ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்காத, இங்க நீ ஒர்க்கரா ஒர்க் பண்ணலான்னு கேட்டான். அது கேட்டலடாவோ என்னால என் அம்மா கூட இனிமே ஒர்க் பண்ணவே முடியாது, என்னால முடியாது தானேன்னா. அதுக்கு தானோ உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னா. என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான், 3 பேரையும் பார்க்கும்போது அப்படியே பொறாமையா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா கண்டிப்பா அப்படிதான் இருக்கணும். எனக்கும் இப்படி ஒரு 2 idiots இருக்காங்க கூடவே. 2 மட்டும் இல்லை, இப்போ ரோஸ் கடைசியா இருக்கும் அதே மாதிரி இன்னொரு வண்டைனா இருக்கான். அப்ப கடைசியா ரோஸ் அழுதுகிட்டே உள்ள வந்து டாக்டர் நீங்க இனிமே இங்க இருக்க மாட்டீங்களான்னு கேட்டா. அவ அவகிட்ட போய் அழுதுன்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்தினா. இப்ப அங்க இருந்து லடாவோட அப்பா அம்மா கிட்ட போவோம். லேக் வரும், லடாவோட அம்மா நின்று சோகமா இருந்தாங்க. அப்ப அதை பார்த்த அவங்க அப்பா கவலைப்படாத, அவளோட வாழ்க்கை அவள்துன்னாரு, அவளோட லைஃப் அவள்து, நம்மளால அவளை ஓன் பண்ண முடியாது, அவ பாதையை நோக்கி அவ போட்டோம், அவளுக்கு எப்படி போகணும்னு ஆசைப்படுறாளோ அப்படி போக விடுவோம் அப்படின்னு சொன்னாரா. அதுக்கு அவங்க அம்மாவோ பட் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, நல்லா பழக்க வழக்கம் உள்ளவளாக தான் நான் அவளை வளர்த்தேன், எல்லாரை விட அவள் பெட்டராக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன், அப்படிதான் அவளும் இருந்தா. ஆனால் இப்போ எல்லாமே தப்பாக போயிடுச்சு. எப்படி ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை உண்மையாக லவ் பண்ண முடியும், அவங்களால எப்படி ஒரு ஃபேமிலியை பில்ட் பண்ண முடியும், இது இம்பாசிபிள், உங்களுக்கே தெரியும்லன்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க அப்பா எனக்கு உங்க கவலை புரியுது, பட் லடாவை இவ்வளோ கஷ்டப்படுத்திருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாரா. அதை கேட்டு அவங்க அம்மா பயங்கரமா அழ ஆரம்பிச்சாங்க. எனக்கு அவகிட்ட பேசணும், நான் அவளை அடிச்சதே இல்லை, பட் நான் அவளை கஷ்டப்படுத்திட்டேன், நான் அவளை அடிச்சதே இல்லைன்னு சொல்லி அவங்க பயங்கரமா அழுதாங்க. அப்படியே அவங்க மூச்சு தேங்கி மயக்கம் போட்டு விழுந்தாங்க. உண்மையிலே இவங்க மயங்கி விழுந்தாங்களா இல்ல தாய் கழிவோட பிளான்ல எதுவும் ஒண்ணா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. மண்டே தான் லாஸ்ட் எபிசோட் நினைக்கிறேன். என்ன நடக்க போகுதுன்றத நம்ம நாளைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது என்ன நடக்க போகுதுன்றத அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். இது ஃபேமிலி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. இஸ் அ ஃபேமிலி. பாய்.